ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இந்த விக்டிம் வந்து ஒரு ஃபுட்பால் உங்களை எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அதுலேருந்து செயின் எடுப்பாங்க. இப்போது என்னோட ப்ரூஃபை வச்சு நண்பர் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்துட்டு இருந்துச்சுங்க. அது காட்டும். நாளை காலம் உங்களுக்கு $1000 இருக்குன்னா $1000 ஃபீட் பண்ணால் $1000 காட்டும். ஒரு ஆட் வருது, அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா அடுத்த நாள் வந்து நம்மளை கான்டாக்ட் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சரி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ஸ்கேம்ஸ், குறிப்பாக ஆன்லைன் ஸ்கேம்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்கேம்ஸ் பற்றி பண்ணோம். என்னையா சொல்ற? நீங்கள் எப்படி பணம் இழந்தீர்கள்? இந்த ஆன்லைன் ஸ்கேமில் எப்படி பணம் இழந்தீர்கள்? பல இருக்குதே, எதை சொல்றது? வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆட் வருது, சொல்லவே இல்லை. அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா அடுத்த நாள் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஹலோ, குரலே குதூகலமா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். 1 வீக்கில் வந்து ஒரு $10 $20 ப்ராஃபிட் வருது. சரி, திருப்பி ஒரு 1000 பண்ணுங்க, இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு அப்புறம் 1000 பண்ணுறோம். ஏன்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி. அப்போ வந்து ஒரு அதுமாதிரி தான் $50 அப்படி வருது. அப்போ வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. பட் இதில் என்ன ஏமாற்றம் நடந்துச்சுன்னு கேட்குறேன். அதை என்ன கேட்குறேன்? அதான் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் வரும் அப்படின்னு நான் ஒரு 5000 வரைக்கும் போட்டேன். 5000 அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? $1000 டாலர்ஸ் 4 லட்ச ரூபா. ஆமாம், 4 லட்ச ரூபா வந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு 2-3 வீக்ஸில் நடக்குது. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா இது வந்து $2500 மைனஸில் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அப்போ அவன் என்ன சொல்கிறான், இன்னொரு 5000 போடுங்க, நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? அப்படி சொல்கிறான். அப்புறம் நான் வந்து அதே மாதிரி போடுறேன், திருப்பி இன்னொரு 1000, மொத்தம் 10000 போட்டேன். வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். இப்போ அந்த 5000 வந்துச்சா இல்லையா? எதுவுமே வரல. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? ஸ்கேம் வந்து எப்படின்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதுக்கு என்னங்கிறப்ப வேர்ல்டு வைடு வந்து ஒரு 100 புரோக்கர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஆனால் இவன் ஒரிஜினல் புரோக்கரே கிடையாது. என்னையா சொல்ற? இது பணத்தை இழந்திருக்காரா இல்லை இது ஸ்கேமா? முதல்ல எனக்கு அதுவே குழப்பமா இது இருக்கு. முழுமையா ஸ்கேம். ஸ்கேம் தான் இது. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, உங்களுக்கு அந்த மாதிரியான உண்மையிலே நடக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அதில் வந்து ரியல் டைம் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, கோல் போட்டாயா? மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுக்கான உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய இதை வந்து இதில் எம்பெட் பண்ணிடுவாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? ஓகே, So, பாக்கையில இதெல்லாம் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏய், இப்போ இது ரொம்ப முக்கியமாடா. பேக் எண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்ல பணம் ஏறின மாதிரி காமிப்பாங்க, ஆனால் ஒரிஜினலாக பணம் ஏறி இருக்காது. சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பிக் புச்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க சார். வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நம்பர் 1 ட்ரில்லியன் கணக்கில் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராட் வந்து இதுதான். அப்படியா? என்னத்த அப்படியா? பிக் புச்சரிங் சொல்லுவாங்க. இது பேசிக்காக என்னன்னா அந்த அப்ளிகேஷனே வந்து ஃபேக்கு. அடாடா, அதுக்குள்ள போயிட்டாரா? அவர்தான் இந்த செய்தி சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு. உங்களை ஒருத்தங்க ஆல்ரெடி அவர் வந்து ட்ரேடிங்ல இருந்திருக்காரு. என்னப்பா சொல்ற? ஐயோ, அது தொடர்பாக அவர் வந்து சர்ச் பண்ணுவார். ஸோ அந்த ஆட்ஸ் வரும், அந்த டார்கெட் ஆட்ஸ் மூலியமா அவருக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்காரு. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். உள்ள வந்தோன்னா ஒரு கூட்டிட்டு போவாங்க. அங்கிருந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷனே ஃபேக் சார், சிம்பிளா. அப்படியா? அப்படித்தான். அதில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கார்டு, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாமே நம்பர், சிம்பிளி நத்திங் பட் ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? ஒரு பேப்பரில் எழுதுன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அவங்க என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ அது காட்டும். நாளை காலம் உங்களுக்கு $1000 இருக்குன்னா $1000 ஃபீட் பண்ணால் $1000 காட்டும். இதை ஏன்டா முதல்ல சொல்லணும்? $1100 காட்டினா $1100 காட்டும். அதாவது சந்தையினுடைய வீழ்ச்சி காரணமாக ஒரு பணம் தொலைச்சது மாதிரி அது காட்டும். அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? ஆனால் அந்த காசை அவங்க எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். அவருடைய நம்பிக்கைக்காக இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? ஒரு போட்ட முதலீட்டுல இருந்து ஒரு $50 இல்ல $5 $10 கொடுத்து ஒரு நம்பிக்கை படுப்பாங்க. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். தொடர்ந்து ஒரு அமௌண்ட்டை டிஜிட்டல் கார்டில் காட்டி தொடர்ச்சியா அவரை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். மாட்ட இருக்கிறதா மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ கறப்பாங்க. ஆமா சார். அதனால தான் அது பேர் பிக் புச்சரிங் சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு தலை சுத்தி வருது. இப்படி வந்து ஒரு பன்றியை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு அந்த புச்சரிங்காகவே வளர்த்தி. சரி சொல்லுங்க. அதை வந்து உணவிட்டு இறைச்சிக்காகவே வளர்த்து அடிச்சு சாப்பிடுறது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம்.
ஸோ மொத்தமாக நமக்கு 12.5 லட்ச ரூபா காலி. ஓகே, நீங்கள் இதில் ஏமாந்துட்டீங்க. இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். இப்போ என்னோட ப்ரூஃபை வச்சு நண்பர் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் வந்துட்டு இருந்துச்சுங்க. என்ன சொல்றான்? சரி கொடுத்துட்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை, நான் இந்த மாதிரி எதுக்குமே நான் சைன் பண்ணவும் இல்லை, நான் இது என்னோட ப்ரூஃப் எல்லாம் இல்லை அப்படி கேட்டுக்க. இன்னும் அவங்க ஆதார் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க, என்னோட ப்ரூஃப்லாம் சொல்கிறாங்க, ஃபோன்லேயே கரெக்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படியா நடக்கும்? என்ன அப்படி கேட்டுட்டே? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நம்ம சொந்த பந்தத்தில் அக்கா தங்கச்சி மாமா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்றாங்க. நம்ம ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. மொபைல் இருந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். கூப்பிட்டு இந்த மாதிரி பணத்தை வாங்கினாரு, கட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. நண்பர் தான் வாங்கியிருந்தாரு. நண்பர் வந்து சென்னை போயிட்டாருங்க. அந்த நண்பர் யாரு? கரெக்டா கேட்டுவிட்டா. ஆப்போசிட் உட்காந்துருக்கா சார், கண்ணன். இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கிரெடிட் கார்டு நான் என்னடதுல என் பேர்ல நான் வாங்கிட்டேன் சார். சரி, வாங்கிட்டு அங்கே க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. செட்டில்மெண்ட் வைஸ் கொரோனா டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நேராக பேங்க்குக்கு போயிட வேண்டியதானே? அதான் பாயிண்ட். இல்லை சார், நான் போயிட்டு எப்படி நான் முறையிட முடியும்? அப்படித்தான் பேங்க்கில் போய் கேட்டால் பேங்க்கில் இது செட்டில்மெண்ட் வந்து வெளியில் ப்ரைவேட்டில் தான் கொடுத்துருக்கோம், அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? சரி, 5 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இது எவ்வளோ வட்டி போடாட்டின்னு ஒரு 30 ரூபாயா வாங்கி நானும் பேசி முடிச்சிட்டேங்க. என்னய்யா இவ்வளோ அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. கௌரவத்துக்கு பயந்து காசு கொடுக்க காசு ஒரு 30,000 ரூபா கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் கால் வருதுங்க. ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. திரும்ப கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ல இருந்து கூப்பிட்ற சார், பணம் கட்டணும். எப்போ போனவன் தான்ப்பா கொடுத்துட்டேன். சொல்லவே இல்லை சார் அது வந்து யாருன்னு தெரியாது சார், அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியா? என்னத்த அப்படியா? இல்லை, இது எப்படி நடக்குது நீங்கள் பேங்கிங் சைடில்? குட் கொஸ்டின். அதாவதுடா, இது ஜென்ரலாகவே சைக்கலாஜிக்கல் சப்ரஷன் தான் சொல்லுவாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் a கேட் ஃபிஷிங் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அதுலேருந்து செயின் எடுப்பாங்க. இப்போ அதுக்கான டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துருச்சுப்பா. அதுக்கு என்னங்கிறப்ப வங்கியிலேருந்து நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன். இதை கலெக்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கு ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கோ வங்கிக்கு ஆனால் எல்லா ரைட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறேன். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். நான் கொடுத்துட்டேன் இப்போ. கரெக்ட் சார். ஆனால் வந்து கேட்குற ஆள் வங்கி ஆளான்னு எனக்கு தெரியல. என்னய்யா இவ்வளோ அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. அது வந்து இம்பர்சனேஷன் சார், அது வந்து ஃபேக் இம்பர்சனேஷன். அது எனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா கேட்டுவிட்டா. அந்த கிரெடென்ஷியல்ஸ் வெரிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை சார். அதுக்கு தான் நான் பேங்க்குக்கு வரேன். கரெக்ட் கோல் போட்டாயா சார். அது கண்டிப்பாக பேங்க்கு போனால் அவரே கூட்டு போயிருந்தா கூட அங்கே கண்டுபிடிச்சிருக்கு. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல வேணா உள்ள அர்த்தம் இருக்கா? இப்போ நீங்கள் ஒரு பிரைவேட் ஆள்கிட்ட கொடுக்குறீங்கல்ல, அவன் பிரைவேட் ஆள் தானே, அவன் ஸ்டாச்சுரி பாடி இல்லையே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கரெக்ட் சார். அவனை நம்பி இப்படி கொடுக்குறீங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். அங்க யாரோ ஒரு ஸ்கேம்ஸ்டர் இவங்க டேட்டாவை யூஸ் பண்ணி முதல்ல வந்து காசு கேட்டிருக்கான். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? அந்த இது ஃபேக்கோட கொடுத்துட்டாங்க. அவன் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டான். திருப்பியே நீ பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. திஸ் பீப்புள் ஆர் ஸ்கேம்ஸ்டர்ஸ். இது எப்படி உனக்கு தெரியும்? இதுக்கும் பேங்கிங் ப்ராசஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து டேட்டாவை பத்தி பேசணும் இல்லையா? தெரியும்டா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். அவங்க வந்து இந்த டேட்டாஸை ஐதர் விலை கொடுத்தும் வாங்கலாம், திருடலாம், ஹேக்கர்ஸை வச்சு எடுக்கலாம். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எடுத்துட்டு இந்த ஸ்கேம்ஸ்குள்ள பிரிச்சுப்பாங்க. இப்ப இவர் ஒருவேளை பேங்க்குக்கு போயிருந்தா கூட இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேங்க் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமா, நாங்க ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? அந்த பேங்க் ஸ்டாஃப்க்கு இவர் அந்த ஏஜென்ட் ஸ்டாஃபான்னு செக் பண்ணவே முடியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இதை யாரு ஃபிக்ஸ் பண்றதுன்னு கேக்குறேன். இப்போ இது ரொம்ப முக்கியமாடா. நீங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்ல, டிரான்சாக்ஷன்னா ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் பிளேட் வந்து பிரிண்ட் பண்ணுற மிஷினரி. நீ இவ்வளவு பாசிட்டிவா பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் அப் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஒரு ஆட் வந்தது. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். ஸோ அந்த ஆடுக்கு மெசேஜ் பண்ணப்போ அவங்க பிபிடி ஒன்று சென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட வேரியஸ் டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஸோ அது நீங்கள் எடுத்துக்கங்க,
இது பெர் கேஜிக்கு நாங்கள் ரா மெட்டீரியல் இவ்வளோக்கு தருவோம், அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அதை நாங்கள் 1000 பீசஸ்க்கு இவ்வளோ எடுத்துக்குவோம் அப்படின்னு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் இருந்தது. என்னய்யா சொல்ற? சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 2,95,000க்கு ஒரு மிஷின் வந்து ஒன்று புக் பண்ணியாச்சு. ஒரு 10 days கழிச்சு மிஷின் வந்துருச்சு. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? லாஜிஸ்டிக்ஸுக்கு வந்துருச்சு. நாங்கெல்லாம் போகிறோம், நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு மாமா எல்லாம் போகிறோம். சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். போய் பார்த்தா ஒரு 8 feet ஒரு லாங் ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் எப்படியா நடக்கும்?